பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவராகிய இயேசு நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் நம்முடைய ஆண்டவராகிய தேவன் ஜோசுவா என்கிற தேவ மனிதனை பார்த்து, நீ போகும் இடமெல்லாம் புத்திமானாய் நடந்து கொள்ளும்படிக்கு என் தாசனாகிய மோசே உனக்கு கற்பித்த இந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தை விட்டு வலது இடதுபுறம் சாயக்கூடாது என்று எச்சரிக்கிறார். ஆமென். அன்று ஜோசுவா போகும் இடத்திலெல்லாம் புத்திமானாய் நடந்து கொண்டார். அப்படி நடந்து கொள்ள காரணம் என்னவென்றால், இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் நம்முடைய கரத்துல தேவன் கொடுத்த இந்த பரிசுத்த வேதாகமம் காட்டுகிற அந்த பாதையை விட்டு அவர் வலது இடதுபுறம் சாயவில்லை. இன்றைக்கும் நீங்களும் நானும் இந்த வேதம் காட்டுகிற பாதையில் தான் நடக்கிறோமா? வேதம் காட்டுகிற வழிகளில் தான் நாம் நடக்கிறோமா? அல்லது வலதுபுறம் இடதுபுறம் திரும்பி, அதாவது ஒரு பக்கம் மனுஷன் தருகிற ஆலோசனை, இன்னொரு பக்கம் பிசாசு தருகிற ஆலோசனை என்று நம்முடைய வாழ்க்கையில் வேற எதையோ காரியத்தை பின்பற்றி கொண்டிருக்கிறோமா? நான் நிற்கிற இந்த இடத்தை பார்க்கிறீர்கள். வலதுபுறம் திரும்பினாலும் ஆபத்து, இடதுபுறம் திரும்பினாலும் ஆபத்து. இதை போலத்தான் வேதம் காட்டுகிற வழியை விட்டு நம்முடைய வாழ்க்கையில் வலதுபுறமோ இடதுபுறமோ, அதாவது மனுஷன் கொடுக்கிற ஆலோசனையோ பிசாசு கொடுக்கிற ஆலோசனையின் பக்கம் நாம் திரும்புவோமானால் நமக்கு தான் பேராபத்து, நமக்கு தான் நஷ்டங்கள் வரும், நமக்கு தான் தோல்விகள் வரும். ஆகவே இன்றைக்கே நம்முடைய வாழ்க்கையை தற்பரிசோதனை செய்வோம். வேதம் காட்டுகிற பாதையில் நேராகத்தான் நான் செல்கிறேனா என்று நம்மை ஆராய்ந்து பார்த்து அந்த வழிக்கு நேராக திரும்புவோம். கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டு அந்த ஜோசுவா என்கிற தேவ மனிதனை போல நாம் போகிற இடத்திலெல்லாம் புத்திமானாய் நடந்து அவர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஆமென், ஆமென்.